ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா போட் ஏர்டாப்ஸ் 141 ஏஎன்சியை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ மறுபடியும் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். மறுபடியும்ன்றது நான் நிறைய டேக் போயிட்டேன், மறுபடியும் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன பின்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை டீட்டெயில்ஸ் பண்ணி உடச்சிக்கோங்க. அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ப்ளூடூத் வெர்ஷன் மட்டும் கொஞ்சம் 5.3 இருக்குது. கனெக்டிவிட்டி ரேஞ்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி உடனே உங்களுக்கு ஒரு போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க. சவுண்ட் தட் மேட்டர்ஸ்னு எழுதியிருக்காங்க. ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளோட முக்கியமான பொருள் போட் ஏர்டாப்ஸை கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கருப்பு கலர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த கருப்பு கலரே வந்துருக்கு. ஃபஸ்ட்டு வச்ச போதே திருப்பி வச்சிட்டேன். சரி, இப்போ அதை எடுத்து வாரமாக வச்சிடும். இதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சசரிஸ் இருக்குது. அது கீழே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது. அந்த ஸ்பாஞ்சை வெளியே எடுத்தோன்னா என்ன இருக்குது, வெறும் வாரண்டி கார்டு, பேப்பர்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆக்சசரிஸ் உள்ள உங்களுக்கு வெறும் இயர்டாப்ஸ், எக்ஸ்ட்ரா இயர்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் டைப் சி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எதில் வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம். லேப்டாப்பில் ப்ளஸ் உங்கள் வால் அடாப்டரில் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அந்த ஆக்சசரிஸில் எதுவும் பெருசாக இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்குது ஆக்சசரிஸில். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம கிளியர் பண்ணிட்டு நம்ம போட் அந்த ஏர்டாப்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்து வர வச்சாச்சு. மெயினாக நம்ம போட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது போட் அந்த கேஸ், அந்த ஏர்டாப்ஸை பற்றி பார்க்கலாம். கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேட் ஃபினிஷிங், நாட் கிளாஸியாக கிடையாது. கிளாஸி சைடில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு பிளேட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சில்வரில். அது வந்து இண்டிகேட்டர் லைட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லி காட்டுறதுக்காக. ப்ளஸ் ஏர்டாப்ஸ் எடுத்தோன்னே உங்களுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது என்ன கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதோட கால் குவாலிட்டியை விட கிளாரிட்டி வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎன்சி மோடாக இருந்தாலும் சரி, ஆம்பியன்ட் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, பீஸ்ட் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பீஸ்ட் மோடு கேம்ஸ் விளையாடும் போது லோ லேட்டன்சிக்காக. ப்ளஸ் இதோட மேக்னெட்டிக் அந்த இது கிரிப்பு பார்த்தீங்கன்னா கீழே ஊழல் இது வரைக்கும் நான் ஷேக் பண்ணி வரைக்கும். அதுமாதிரி ஏரில் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு லாங் டைம் யூசேஜுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் நெகட்டிவ்ஸ் நான் இதில் ஆட் பண்ணல. ஏன்னா எனக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த நெகட்டிவ்லும் வரல. கால் பேசுகிறதா இருக்கட்டும் எதுவுமே நான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் நெகட்டிவ்ஸ் வந்ததுன்னா நான் கமெண்ட்ஸில் போடுறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் எதாவது ஆட் பண்ணுறேன் நெகட்டிவ்ஸ்னால் என்னதுன்னு. ஆனால் கொஞ்சம் ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். இந்த ரேட்டுக்கு இந்த ஒர்த்தான ப்ராடக்ட்டு. டச் கண்ட்ரோல்ஸ் ஆஸ் யூஸ்வல். சாங் டபுள் டேப் பண்ணால் ஸ்கிப் ஆகும் அடுத்த சாங்க்கு ரைட் சைடு. நார்மல் டச் கண்ட்ரோல்ஸ் தான். ஆனால் அது கொடுத்துருக்கிற விதம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த ஸ்டீல் கலரில் தனியாக ஒரு பிளேட் கொடுத்து அதில் மட்டும் டச் பண்ணால் உங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி கொஞ்சம் டச் ஃபீலிங் இருக்குது நம்மளுக்கு. சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கிற ஒரு ஏர்டாப்ஸ், அதாவது டிடபிள்யூஎஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிடபிள்யூஎஸ் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். இதோட சார்ஜிங் பற்றி நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் அது அவ்வளோ நாள் யூஸ் பண்ணல. நான் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் சார்ஜிங் நான் இதில் கம்பேர் பண்ணல. மற்றபடி இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கைஸ், நல்ல ஒரு ப்ராடக்ட். வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். வேணா ஆர்டர் பண்ணுங்கள். ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். சரி கைஸ், பாய். see you in the next video. லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ, நான் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், பாய். see you in the next video. பாய்.